வருங்காலத்துல தண்ணீர் பஞ்சம் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னடா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம இந்தியாவில் பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. சரிடா, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது ஃபர்ஸ்ட் டேட்டா சென்டர்னா என்ன நம்ம பார்த்தா தான் அது நமக்கு புரியும். நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா ChatGPT அண்ட் ஜெமினி இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு சர்வர் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். அதனால அந்த சர்வர் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர்லாம் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா சென்டருக்கு ஒரு நாளைக்கே நமக்கு பல ஆயிரம் லிட்டர் கணக்கில் தண்ணியை ஊற்றணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி கிடையாது, ஃப்ரெஷ் வாட்டர். அதாவது நிலத்து அடியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, சின்ன டேட்டா சென்டராக இருந்துச்சுன்னா 10,000 1 லட்சம் லிட்டர்ஸ் தேவைப்படும். மீடியமாக இருந்தால் 1 லட்சத்துலேருந்து 1 மில்லியன் வரைய. அடுத்து லார்ஜ் பார்த்தீங்கன்னா இதான் இருக்கிற பெருசானது. இது பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் 5 மில்லியன் லிட்டர்ஸ் வரையே இருக்குது. இதை பற்றி எதாவது கருத்து இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.